காளி கருப்பா, பாண்டிமணி ஐயனாரே, முத்தாலம்மா, முத்துக்கருப்பா, செல்லாத்தா, கண்ணாத்தா, கூட்ட மாரியாத்தா, என் பெத்த அப்பு, ஆத்தா எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளை வர அந்த பறக்கிற பெட்டியை பத்திரமா தலையிறக்கணும். ஏட்டி கோட்டி பையன் மக மாதிரி இப்படி கெக்க பக்கம் சிரிக்கிற? ஆஹா அத்தா, இப்போ யார கோட்டின்னு சொன்னீங்க? அப்பவையா? இந்த அவகிட்ட சொல்லுதே. அடியே வாய குறை. ஊருக்குள்ள எல்லாரும் புள்ள வளர்த்துருக்க லட்சணத்துக்கு என்னையெல்லாம் வைவாக. ஆத்தா, இவளுக்கு வர வர பாய் காது தூரம் நீளுது. இவளை காலேஜுக்கெல்லாம் அனுப்பாதீங்க. அண்ணன் வரவும் எவனையாச்சும் பார்த்து கட்டி வச்சிடுங்க சொல்லிட்டேன். எக்கோ, என்கிட்டயே உன் வேலையை கட்டுறேன். நீ மட்டுமா வந்திருக்க? மச்சானும் உன் மாமியார் மாமனாரும் தானே வந்திருக்காங்க. ஏதாச்சும் பேசுனியாக்கும், அப்புறம் நம்ம தோட்டத்தில் இருக்க செந்தட்டி எடுத்து உன் புருஷனுக்கும் மாமியாருக்கும் தடவிட்டுருவேன் பார்த்துக்க. அட்டியே, என் வாயில் நல்லா வந்துடும் பார்த்துக்க. அத்தா வள்ளி, இவகிட்ட எந்த வம்பு தும்பும் வச்சுக்காத. உன் புருஷன் சும்மாவே சாமி ஆடுவார். இவ இது மாதிரி ஏதாச்சும் பண்ணுனா அப்புறம் எங்கிட்ட வரக்கூட மாட்டார். இவளுக்குன்னு ஒரு திமிர ஆண்டவன் கொடுத்துருக்கானே. வரட்டும் என் மவன், இவ செட்டையை உடைக்க சொல்கிறேன். வரட்டும் அண்ணன், அப்புறம் நானே பேசிக்கிறேன். என்னத்தா சாமியை கும்பிடாத பேசிக்கிட்டு இருக்க? அப்பு, அண்ணன் வர்றாங்கல்ல, அதுக்கு பேரு பறக்கிற பட்டி இல்லை, ஃப்ளைட்டு. எந்த ஃப்ளைட்டோ, நான் என்னத்தை கண்டேன்? நம்ம தலைமுறையிலேயே அவன் தான் அதில் பறந்து போயிருக்கான். அந்த கருப்பன் தான் பத்திரமா கூட்டிகிட்டு வரணும். சாமியை கும்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டா கூப்பிட கிளம்பிடலாம். 5 வருஷம் ஆச்சு அப்பா அம்மா தங்கச்சிங்களை பார்த்து. நாலு தங்கச்சிங்களோட பிறந்துட்டு இப்படி ஒரு பொண்ணை போய் வெறிச்சு பார்க்குறீடா மடையா. நம்ம ஊருக்கு போகிறோம்னு ரொம்ப தான் பண்ணுறோமோ? தேவையில்லாமல் இத்தனை வருஷம் இல்லாமல் பொம்பளை பிள்ளை சைட் அடிச்சுக்கிட்டு இது தேவையா அவனுக்கு? என்னமோ பட்டி கொட்டை முட்டா கடையை பார்த்துருக்க மாதிரி. என்னடா உன் சித்தப்பா வீட்டு வாசல்ல வேன் ஒன்று நிற்கிது, என்ன விஷயமா இருக்கும்? அவன் தம்பி மாவன் ஊர்ல இருந்து வரான் போல, அதான் குடும்பத்தோடு கூப்பிட போகுது. அவன் கொண்டு வர்றத அள்ளிக்கிட்டு வரவா இருக்கும் இந்த வேனு. பிச்சைக்கார பையன். டேய், அந்த பயலை மட்டும் சாதாரணமா நினைக்காத. பில்லாம் நெஞ்சோரம் பிடிச்ச பயடா. ஒத்த வார்த்தை அவன் குடும்பத்தை பத்தி சொல்ல விட மாட்டான். பாத்தியா, 5 வருஷத்துல 3 தங்கச்சிகளுக்கும் கல்யாணத்தை முடிச்சுட்டான். என்ன தம்பி மாமனோட பகமானம் பெருசா இருக்கு. நாம ஒன்றும் அவங்களோட கூட்டு நாட்டு இல்லை, புரிஞ்சு நடந்துக்க. ஏ சுப்பையா, நீயா அது? எப்போ வந்தையா அந்தமான்ல இருந்து? ஆமாண்ணே, நேற்று ராத்திரி தான் வந்தேன். நான் சும்மா சுற்றி பார்க்கலாம்னு வந்தேன். டீ குடிங்கண்ணே. குடிப்போயா குடிப்போயா. அட, எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து. அந்தமான்லாம் எப்படி இருக்கியா? நல்லா தான் இருக்குண்ணா. சுத்தி கடல் தான். வேலை இருந்தா காசு நல்லா கிடைக்கும். ஆனா நம்ம ஊர் மாதிரி இல்லைண்ணா. அதான் சொல்லுவாங்க, நம்ம ஊர் மண்ணு மாதிரி எங்கும் கிடைக்காது. அங்கே ஊர்க்காரங்களாம் எப்படி, நல்லா பேசுவாங்களா? அங்க எல்லா ஊர்க்காரங்களும் இருக்காங்கண்ணா. தமிழ்நாட்டுக்காரங்களே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எங்க சுப்பையா இருக்க? முதல்ல நீயும் தம்பியும் ஒன்னா தானே இருந்தீங்க? ஆமாண்ணே, இன்னும் ஒன்றா தான் இருந்தோம். அப்புறம் என் பொஞ்சாதிக்கும் அவங்களுக்கும் ஆகாம இருந்துச்சு. அதான் சரின்ட்டு நாங்கள் தனியாக வந்துட்டோம். ஆத்தா மட்டும் தம்பி கூட அங்கே இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே வேலை செட் ஆகலை, காசும் இல்லை. அதான் அந்த மண்ணில் போய் சம்பாரிச்சிட்டு வந்தாச்சுண்ணே. பரவாயில்ல சுப்பையா, நல்லது தான். இங்கே பாரு, உன் தம்பிய விவசாயம்தான் முக்கியம்னு விவசாயத்தை பிடிச்சிக்கிட்டு இப்போ பாரு, பக்கத்து காட்டில் போய் காசுக்கு இல்லாமல் அவனும் அவன் பொஞ்சாதையும் வேலை பார்த்துக்கிட்டு திரியிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா. என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரு தலையெடுத்து பொழைக்க தெரியாமல் பொழைச்சிக்கிட்டு தெரியுறாங்க. உன்னால் முடிஞ்சால் ஏதாவது உதவி பண்ணுயா. பாவம் தம்பி ரொம்ப கஷ்டப்படுறாயா. எங்கண்ணே, என் பொஞ்சாதிக்கிட்ட இருந்து ஒன்றத்தையும் கொடுக்க முடியாது.
பாப்பண்ணே சரிண்ணே, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்படியே கிளம்புறேன். சரியா, பத்திரம். நானும் கிளம்புறேன். ஐயோ, என்னடா இது என் நிலமை. நான் பெத்த பையன் வீட்டுக்கு தானே போனேன், அதுக்கு இவ்வளோ அவமானப்படுத்தணுமா? என் பெரிய பையன் இப்போ நல்லா சம்பாதிக்கிறான், வீடு வசதி எல்லாம் இருக்குது. ஆனால் மனசு மட்டும் இவ்வளோ கல்லா போயிடுச்சு. என் சின்ன மாயன் கஷ்டப்படுறான்னு தானே உதவி கேட்க போனேன், அதுக்கு பேசலாம் பேசிட்டா என் பெரிய மருமக. அட, நான் யார்ட்டையும் பிச்சை கேட்கையா போனேன், என் பெரிய மையன் வீட்டுக்கு தானே போனேன். மருமக அவ்வளோ பேசியும் எங்கள் அம்மாவை அப்படி பேசாதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. தம்பி மயனை பார்த்துமே அவங்களுக்கு இறக்கம் இல்லையே. தெரியாதனமாக அவனை கூட்டிகிட்டு வர போய் அவனே அவமானப்படுத்திட்டேன். பாவம், அவன் பிஞ்சு மனசில் எவ்வளோ வலி வந்திருக்கும். இதனால் வரைக்கும் என் சின்ன மருமக ஒரு எதிர்த்து என்னைய பேசினதில்லை, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான். இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்க, ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு தான் கேட்க போனேன். இவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அத்தை, நீங்கள் என்னத்தை பண்ணுறீங்க? சாப்பிட வாங்கத்த. நான் வரேன் அத்தா. அத்தா, அத்தா, நாங்கள் சேலை. ஏன் சாமி, ஏது இப்போ சேலை? எங்கள் வாத்தியார் குடும்பம் இங்கே தங்கியிருக்காங்க தானே அப்பத்தா. 10 நாளாக அவங்களுக்கு தண்ணி தூக்கி கொடுத்தேன், கடைக்கு போயிட்டு வந்தேன் மாவரைச்சி கொடுக்க. தினமும் 2 ரூபா கொடுத்தாங்க. அதான் 40 ரூபா வரவும் நம்ம செட்டியார்கிட்ட சொல்லி இந்த சேலையை வாங்கியாந்தேன். என் சாமி, ஆத்தா அப்போ இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, அப்போ நீயும் கஷ்டப்படுற? இல்லை அப்பத்தா, நீங்கள் யார்கிட்டையும் எந்த அவமானமும் பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் உங்களை. நான் பெருசானோன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் வாங்கி தருவேன், தங்கச்சிங்களுக்கும் எல்லாமே வாங்கி தருவேன் அப்பத்தா. நீங்கள் அழாதீங்க. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை சாமி? என் சாமி நீ இருக்கல்ல. ஐயோ வள்ளியக்கா, உன் கனவும் உன் குடும்பத்தோட கனவும் மண்ணா போச்சு போ. ஏட்டி வழங்காதவளே, அவசரமா பேசாத, வாயில 2 போட்டேனா பாரு. அப்புறம் என்ன, உன் கோணவாய் நாத்தனாருக்கு தானே அண்ணனை கட்டி வைக்கணும்னு உன் குடும்பத்தோட கனவு கண்டுட்டு இருக்கீங்க. அங்கே பாரு, அண்ணனே அங்கேயே ஒரு பொண்ணை கட்டி கூட்டிட்டு வருது. ஆத்தா, மருமக அழகில் மயங்கிட்டியா? என்ன ஒன்று, ஒன்றரை மருமக குளிச்சுட்டு இருந்ததோட வந்துருச்சு போல. பாரு, உள்பாவடையை மட்டும் கட்டியிருக்கு. எங்கிட்டு போச்சு அந்த பொண்ணு? தூரத்தில் இருந்ததெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏதோ கருப்போட போட்டுட்டு ஒரு உருவம் வராப்புல இருந்துச்சு. அத்தா, இது உனக்கே ஓவரா தெரியல? அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கா? இத்தனை வருஷம் கழிச்சு வருதுல்ல, அண்ணனை பார்ப்பியா? அதை விட்டுட்டு மருமகன்னு சொன்ன உடனே பேனை அங்கிட்டு பார்த்துட்டு இருக்க.